ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கூட இருக்காது சார். எல்லாருமே அப்படியே வந்து மாடு அப்படியே இது சாப்பிடுற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டிய இப்படியே தான் சார் இருப்போம். எல்லா இடத்துக்கும் போனா ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கூட இருக்காது. ஒரு ரோஸ் கூட இது வரைக்கும் எனக்கு கொடுத்தது கிடையாது சார். அந்த மாதிரி தான் சார் இருப்பான். இது வரைக்கும் எனக்கு சர்ப்ரைஸ் நான் வாழ்க்கையில எனக்கு நான் லவ் பண்ணதுல இருந்து எனக்கு சர்ப்ரைஸ் எதுவுமே நடந்தது கிடையாது. ரோஸ் கொடுத்தா தான் லவ்னு இல்ல எனக்கு ரோஸ் கொடுத்தா கூட ஹாப்பி தான் சார். அதையாச்சும் எனக்கு சர்ப்ரைஸா கொடு. சின்ன சர்ப்ரைஸ் ரோஸ் கொடுக்கணும் இல்ல, அந்த ரோஸ் மாதிரி தான் அந்த சர்ப்ரைஸ் மாதிரி சார் நிறைய பண்ணிருக்கேன் சார். இல்லாமலாம் கிடையாது. நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன் சார். என்கிட்ட வந்து நான் இது உனக்கு வாங்கி வச்சிருக்கேன். அது நான் எப்படி சார் சர்ப்ரைஸ் ஆக முடியும்? உங்க ஹஸ்பண்ட் நீங்க நினைச்ச மாதிரியே ஆசையா லவ்வா உங்களுக்கு வந்து பூ கொடுக்க போறாரு. வாங்கம்மா. உருகி உருகி போனதடி. கை கொடுத்துப்பா. இல்ல சார். ஆனா எனக்கு ஒண்ணுதான்ப்பா புரியல. இங்க வந்து ஏதாவது பூ கொடுங்க, என்ன பிரச்சனையா இருக்கோ அதை சொன்னா அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிடுறாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்தா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அது எப்படி இவ்வளவு நாள் உள்ளுக்குள்ள தேக்கி வச்சதோட எஃபெக்டா என்ன இது? புரியல சார். செய்யணும்னு ஆசை தான். பட் இவ்வளவு நாள் எனக்கு தெரியல சார். உங்க மூலியமா நடந்தேன்னு கை கொடுத்தேன், வேற ஒண்ணும் கிடையாது சார். பட் இந்த மாதிரிலாம் ஒரு பெண்ட் பண்ணி பூலாம் கொடுத்துருக்காரா? எனக்கு இது வரைக்கும் எனக்கு பூவே கொடுத்தது இல்லைன்னு சொல்றேன். பெண்ட் பண்ணிலாம் எப்படியோ இந்த கொடுத்துருப்பாரு. மூஞ்சுக்கு ரொமான்ஸ் வருகிறது நீ தான் தெரியுமா? ஓகே, இப்போ இவங்கள மாதிரி யாரெல்லாம் இருக்கா? இவங்க சொல்ற மாதிரி யாரெல்லாம் இருக்கா? ஒரு அன்ரொமான்டிக் காயா இருக்காங்க என் ஹஸ்பண்ட். என்ன எல்லாரும் கை தூக்குறாங்க? நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து மணிரத்னம் ஃபேன். எனக்கு இந்தந்த படம்லாம் பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும். பெருசாக ரொமான்ஸு அப்படி நீங்கள் பெருசாலாம் பண்ண வேண்டாம், எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயம் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அது கல்யாணம் புதுசுல இப்போலாம் ட்ரெயின் ஆகிட்டேன். இப்போ ஆமாம், இப்போல்லாம் பயங்கர ரொமான்ஸ். சர்ப்ரைஸில் எஸ் இல்லை சார், அந்த கர்வ் கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும், பண்ணுங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் பண்ற சர்ப்ரைஸ் வந்து பிடிச்சிருக்கு. அதை வந்து வெளியே எல்லாருக்கும் சொல்லும் போது என் வைஃப் இப்படி சர்ப்ரைஸ், அப்போ அதே எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் சர்ப்ரைஸ் வாங்கி தெரியுது, கொடுக்க தெரியல. கொடுக்கறது அந்த எஸ் இந்த கர்சிவ் கூட தெரியல. என்ன ஃபேக்ட்னா இதுதான் வந்து ரியாலிட்டியே. இதுதான் எல்லா பசங்களும் ரியாலிட்டி தான் ஃபேக்ட் ஆக்சுவலா. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்க கூடாதுல்ல. ஓகே, மணிரத்னம் படத்துல உங்களுக்கு பிடிச்ச ரொமான்டிக் சீன் என்ன? அது மட்டும் பண்ணாதீங்க சார், வேணாம் சார். பிடிச்சிட்டான். ஏடா சும்மா தான்ப்பா கேட்டேன். உண்மையிலே அது வரைக்கும் ஃபீல்லாம் வர சும்மா தான்ப்பா கேட்டேன் நான். அடுத்து இங்கே வரீங்கன்னு தெரியும் எனக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வராது. என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க. நீ இப்படி சொல்ல தான் கூப்பிடுமா, தெரியுமா தெரியாதா?